அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணூர் உண்மையா? அதிகமான மரணங்கள் கண்ணூரின் மூலமாகத்தான் ஏற்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் 820 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 820 கோடியில் ஒரு நாளைக்கு 1,80,000 பேர்கள் வஃபாத் ஆகிறாங்க. இதில் அதிகமானவர்கள் கண்ணூரின் மூலமாகத்தான் மரணம் அடைகிறாங்க. ஆக்சிடெண்ட் கண்ணூர், விழுந்து மௌத்தா போகிறது கண்ணூர், பயங்கரமான நோயால் மௌத்தா போகிறது கண்ணூர். இதெல்லாமே கண்ணூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் உண்மையானது. துத்ஹிலுர் ரஜுல ஃபில் கபர், ஒரு மனிதனை கபரின் பக்கம் கொண்டு போகும். வதுதுஹிலுல் இப்ல ஃபில் கிதிர், ஒரு ஒட்டகத்தை பார்த்து கண்ணூர் பட்டால் அது இறந்து போயிடும் அல்லது அறுக்கப்பட்டு சட்டிக்கு வந்துடும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கண்ணூர் பயங்கரமான உண்டு. ஒரு மனிதனுடைய வியாபாரத்தை பார்த்து கண்ணூர் பட்டால் அவர் லொஸ்டா போயிடுவார் அல்லது கடன்காரனாக மாறுவார், நடு ரோட்டுக்கு வருவார். அதே போன்று வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். இது கண்ணூரின் தாக்கம். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, ஜாயின்ட்ஸ் எல்லாம் நோகும், சதையெல்லாம் நோகும், உடம்பில் அதிகமான பொக்குலங்கள் பழுதுகள் வரும், முகத்தில் பருக்கள் வரும். இதெல்லாம் கண்ணூரின் அடையாளங்கள் தான். அது மட்டுமல்ல, அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுவாங்க, விழுவாங்க, நல்லா வேலை செய்வாங்க, திடீரென்று விழுந்து விழுந்து போவாங்க. இதெல்லாம் கண்ணூரின் தாக்கங்கள். அதிகமாக கொட்டாய் வரும், தலை முடிகள் அப்படி உதிர்ந்து கொண்டே போகும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, வீட்டில் உள்ள செல்ல பிராணிகள் சாகும். இதெல்லாமே கண்ணூரின் அடையாளங்கள் தான். யாராவது கண்ணூரை பொய் என்று சொன்னால் அவர் ஃபாசிக் கெட்டவராக மாறுவார். யாராவது சூனியத்தை பொய் என்றால் அவர் காஃபிராகி விடுவார். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சூனியத்தை பற்றி கூறுகிறார். சூனியம் என்று ஒரு பொருள் இருக்குது, அது தானாகவே சூனியத்தை ஏற்படுத்தும் என்று நம்பக்கூடாது. ஒருவர் சூனியத்தை செஞ்சால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்ப வேண்டும். அவர் சூனியம் உண்மை, கண்ணூர் உண்மை. அல்லாஹ் இந்த சூனியத்தை விட்டு மேலே பாதுகாக்கணும், இந்த கண்ணூர்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இந்த கண்ணூர் பயங்கரமான உண்டு. ஒரு வியாபாரத்தை பார்த்து இவருடைய வியாபாரம் இப்படி போகுதே அப்படி சொன்னாலும் அது கண்ணூர் தான். அப்போ கண்ணூரில் இந்த பாதுகாப்பு பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு ஓதின துவா, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஓதி விடணும், இல்லைன்னா பிள்ளைகள் விழுவாங்க. அதே போல் சும்மா பிள்ளைகள் நல்லா வைப்பாங்க, திடீரென அடம் பிடிச்சி கொண்டு வைப்பாங்க. இதெல்லாம் கண்ணூரின் தாக்கங்கள் தான். நல்லா படித்த பிள்ளை படிக்காமிக்கும், அதிகமான சோம்பரித்தனம், அதிகமான தூக்கம், இதெல்லாமே கண்ணூரின் தாக்கங்கள் தான். எத்தனையோ எழுதப்பட்டு கிதாபுகளில். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னொரு துவா இருக்குது, பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அதோட அல்லாஹ் மஹ்ஃபல்னா மினல் ஹாசிதீன், அல்லாஹ் மஹ்ஃபல்னா மினல் மாக்கிரீன், அல்லாஹ் மஹ்ஃபல்னா மினல் ஃபாசிதீன். இதையும் ஓதிக்கோங்க அடிக்கடி. அல்லாட்ட பாதுகாப்புடைய துவாக்களை ஓதி அல்லாஹுடைய துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாவற்றையும் பாதுகாப்பு தருவான். அதே போல் ஆயத்து குர்சியையும் ஓதிக்கொள்ளுங்கள்.